Hi, நான் Adeeb. Nothing இப்போ லேட்டஸ்ட்டாக Nothing Phone 1ங்கிற இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மள பல பேருக்கு பார்த்தீங்கன்னா நத்திங்கிற கம்பெனியை பற்றி தெரியாது. ஒன் ப்ளஸ்ங்கிற பிராண்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒன் ப்ளஸ்ங்கிற கம்பெனியை பார்த்தீங்கன்னா கால்பே பீட்லோங்கிற 2 பேர் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஒன் ப்ளஸ்ங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா ஓப்போவோட ஒரு அன்அஃபீஷியல் சப் பிராண்டாக தான் லான்ச் பண்ணாங்க. ஒன் ப்ளஸில் லான்ச் பண்ண ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்போவோட ஏதாவது ஒரு ஃபோனை ரீடிசைன் பண்ணி தான் ஒன் ப்ளஸில் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ்ங்கிற பிராண்டை ஓப்போ ஒஃபிஷியலாகவே அவங்க கம்பெனி கூட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இந்த காரணங்கள்னால தான் கால்பே ஒன் ப்ளஸ்ல இருந்து வெளியே வந்து நத்திங்கிற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணார். இந்த நத்திங்கிற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பாப்புலரான யூடியூபர்ஸ் செலிபிரிட்டிஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நத்திங்கிற கம்பெனியில் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோன் தான் லான்ச் பண்ணாங்க. நத்திங் இயர் 1ங்கிற பேரில் தான் அந்த வயர்லெஸ் இயர்ஃபோனை லான்ச் பண்ணாங்க. நத்திங்கிற கம்பெனி ரெண்டாவது லான்ச் பண்ண ப்ராடக்ட் தான் இந்த நத்திங் ஃபோன் 1ங்கிற இந்த ஃபோன். அடுத்து அந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நத்திங் ஃபோன் 1 வர பாக்ஸ். இந்த பாக்ஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸோட நெக் பேண்ட் பாக்ஸ் மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸோட திக்னஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாக்ஸ்க்குள்ள சார்ஜர் கிடையாதுங்கிறத. நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 8GB 128GB பிளாக் கலர் வேரியன்ட் தான் நம்ம வச்சிருக்கிறோம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அடுத்து அந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோன் வருது. இந்த ஃபோனோட டிஸ்பிளேக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ அப்டேட் ஃபில்லிங் ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் வருது. இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா டைப் சி டு டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு சேஃப்டி இன்ஃபர்மேஷன் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு சிம் இன்ஜெக்டர் டூலும் கொடுத்துருக்காங்க. சிம் இன்ஜெக்டர் டூலோட டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஒரு யூஸ்லெஸ்ஸான டிசைன் தான் நான் சொல்லுவேன். நார்மலாக எல்லா மொபைல் பிராண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான டிசைனில் தான் சிம் இன்ஜெக்டர் டூலை கொடுப்பாங்க. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிசைன் தான் சொல்லணும். சப்போஸ் நமக்கு ஏதாவது சுச்சுவேஷனில் சிம் இன்ஜெக்டரோட தேவை இருந்துச்சுன்னா இந்த சிம் இன்ஜெக்டர் டூலை நம்மளால ஈஸியாகவே கேரி பண்ணிக்க முடியும். ஒன்று நம்ம ஃபோன் கேஸோட பின்னாடி நம்ம வச்சுக்கலாம், இல்லாட்டி இந்த சிம் இன்ஜெக்டர் டூலை நம்ம கிட்ட இருக்க சாவியோட ரிங்கில் மாட்டி வச்சுக்கலாம். நத்திங் இங்கே கொடுத்துருக்கிற சிம் இன்ஜெக்டர் டூலோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால அதை நம்மளால எடுத்துகிட்டு போக முடியாது. சப்போஸ் இந்த சிம் இன்ஜெக்டர் டூலை நம்ம டேபிள் வச்சோம்னா அது அப்படியே உருண்டுகிட்டே போகும். அடுத்து இந்த ஃபோனோட டிசைனை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட டிசைன் தான். இந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் டிசைனில் வர ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக நத்திங்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஷாவோமி இதுக்கு முன்னாடியே Mi 8 Mi 10 அல்ட்ராங்கிற ஃபோன்ஸில் டிரான்ஸ்பரண்ட் டிசைனை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஃபோனோட நெக்ஸ்ட் ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட பேக் சைடில் வர இந்த எல்இடி லைட் தான். இந்த ஃபோனோட பேக் சைடில் வர எல்இடி ஸ்ட்ரிப்பு பார்க்கறதுக்கு ஒயிட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பை நேரில் பார்க்கும்போது இந்த எல்இடி ஸ்ட்ரிப்போட 2 சைட்லையுமே ஒரு கிரீன் ஷேடு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த எல்இடி ஸ்ட்ரிப் ஒயிட்டாக இருக்கிறதுனால இந்த ஒயிட் எல்இடி ஸ்ட்ரிப் அன்ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கிரீன் ஷேடு கொடுத்துருப்பாங்களோன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோன் 2 கலர் வேரியன்ட்ல வருது, பிளாக் அண்ட் ஒயிட். ஒயிட் கலரை விட பிளாக் கலர் தான் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஆகணும். இந்த ஃபோனோட பேக் சைடில் வர எல்இடி கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒயிட் கலர் வேரியண்ட் வாங்கினீங்கன்னா ஃபோனோட பேக் சைடும் ஒயிட்டு லைட்டும் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது. ஆனால் பிளாக் கலர் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அப்புறமா இந்த கிளிஃப் லைட் பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா லைட்டாகவும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு மைக்ரோஃபோனும் ஒரு எல்இடி ஃப்ளாஷும் வருது. இந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வீடியோ ரெக்கார்டிங் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இண்டிகேட்டர் ஆன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கேமரா ஆப்பில் இருக்குது. இந்த ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12ஓட ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைன் தான் இந்த நத்திங் ஃபோன் 1 இருக்க போகுதுங்கிற லீக்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலையும் வந்துச்சு. இந்த ஃபோன் கையில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐஃபோன் 12ஓட ஒரு காம்பேக்டான சைஸில் தான் இந்த ஃபோன் இருக்குங்கிறத நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஃபோன் கையில் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஐஃபோன் 12 விட ஒரு பெரிய ஃபோன் தான் இந்த நத்திங் ஃபோன் 1ங்கிற இந்த ஃபோன். எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் இல்லையா, அந்த ஒரு சைஸில் தான் இந்த ஃபோன் இருக்குது. இந்த ஃபோன் கையில் ஹோல்டு பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸை கையில் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குது. ஓவரால் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோனோட ஒரு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வேணும்னா சொல்லலாம். ஏன்னா ஐஃபோனும் சார்ஜர் கொடுக்கறது கிடையாது, இவங்களும் சார்ஜர் கொடுக்கறது கிடையாது. இந்த ஃபோனோட டிசைனும் பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட டிசைன் தான் காப்பி பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. நத்திங் மட்டும் இல்லை, எல்லா பிராண்ட்ஸுமே ஐஃபோனோட டிசைன் தான் காப்பி பண்ணிட்டு இருக்காங்க. 193 கிராம் தான் இந்த ஃபோனோட வெயிட் வருது. இந்த ஃபோனை ஃபர்ஸ்ட் டைம் கையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஆனால் இந்த ஃபோனை யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டான ஃபோன் மாதிரி தான் தெரியுது. இந்த ஃபோனோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அலுமினியத்திலாம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அலுமினியம் ஃப்ரேம்ஸு எந்த பிராண்ட்ஸுமே கொடுக்கறது இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் எந்த குறையுமே கிடையாது. ஒரு சூப்பரான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. நத்திங் இந்த ஃபோனில் IP53 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த IP ரேட்டிங் இந்த ஃபோனில் ஒர்க் ஆகுமாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனோட டிஸ்பிளே பேக் கிளாஸ் இந்த ரெண்டுமே இந்த ஃபோனோட ஃப்ரேமில் ஃபிட் பண்ணியிருக்கிறதுல சின்னதாக கேப் தெரியுது. இந்த ஃபோன் ஆர்டர் பண்ண சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய கேப் தெரியுதுங்கிறதெல்லாமே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் டிசைன் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த மேனுஃபேக்சரிங் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அடுத்து அந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்க்கலாம். ஃபோனோட ரைட் சைடில் தான் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் தான் வால்யூம் பட்டன்ஸ் வருது. ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ஸ்லோட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டியூவல் நானோ சிம் கார்டு ஸ்லோட்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போட்டு, ஸ்பீக்கர் இதெல்லாம் தான் வருது. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ஸ்டீரியோ ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா சவுண்டு வேரியேஷன்ஸ் இருக்குது. ஃபோனோட கீழே இருக்கிற ஸ்பீக்கரை விட மேலே இருக்கிற ஸ்பீக்கரில் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் வருது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு வேரியேஷன் அவ்வளோக்கா தெரியாது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வர எல்லா ஃபோன்ஸோட ஸ்டீரியோ ஸ்பீக்கர்லுமே சவுண்டு வேரியேஷன்ஸ் இருக்குது. சவுண்டு வேரியேஷன்ஸ் இருக்கிறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் iPhone 12 தான் யூஸ் பண்ணுறேன். அந்த ஃபோனோட ஸ்டீரியோ ஸ்பீக்கரோட சவுண்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். சப்போஸ் அந்த ஃபோனில் காதில் வச்சு ஃபோன் கால் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் டச் பண்ணி தெரியாமல் லவுட் ஸ்பீக்கர் ஆன் ஆயிடுச்சுன்னா அந்த இயர்பீஸில் இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லவுடான சவுண்டு வரும். காது அப்படியே கிளியற மாதிரியான சவுண்டு அந்த இயர்பீஸில் இருந்து கேட்கும். அப்போ இருக்கிற இரிட்டேஷன் பார்த்தீங்கன்னா சொன்னால் புரியாது, அதை அனுபவிச்சு தான் தெரியணும். அடுத்து அந்த ஃபோனில் வர டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். 6.55 இன்ச்சுக்கான ஃப்ளெக்சிபிள் AMOLED டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் AMOLED டிஸ்பிளே வரதுனாலவே இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா கோர்னிங் கோர்லாஸோட சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நத்திங் அவங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட்டில் மென்ஷன் பண்ண கிடையாது. லீக்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா கோர்னிங் கோர்லாஸோட 5 ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. 120 ஹெர்ட்ஸுக்கான அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் இதில் வருது. அப்புறமா 240 ஹெர்ட்ஸுக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட் இருக்குது. 10 பிட் கலர் டெப்த் வர டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஓவரால் இந்த ஃபோனில் இருக்க டிஸ்பிளே பற்றி சொல்லணும்னா ரொம்பவே சூப்பரான டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இன்டோரில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிரைட்னஸில் நோ இஷ்யூஸ். நீங்கள் பிரைட்னஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்கன்னா பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு தோணும். ஆனால் இந்த ஃபோனை அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அப்புறமா இந்த டிஸ்பிளேயோட 4 சைடில் வர பார்டர் பார்த்தீங்கன்னா ஈக்குவலான திக்னஸில் இருக்கிற பார்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் இந்த டிஸ்பிளே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த திக்னஸ் கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்குது. ஆனால் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது அப்படியே பழகி போயிடும். 4500 mAhக்கான ஒரு பேட்டரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் சார்ஜர் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக தான் வாங்கி ஆகணும். 45 வாட்டுக்கான நத்திங்கோட ஒரிஜினல் சார்ஜர் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் வருது. அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிராண்டுமே வயர்லெஸ் சார்ஜிங்கை கொடுக்கறது இல்லை. ஆனால் நத்திங் இங்கே கொடுத்துருக்குது, நல்லதாக தான் படுது. ஆனால் வயர்லெஸ் சார்ஜிங்கை எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதிகமாக யாருமே வயர்லெஸ் சார்ஜிங்கை யூஸ் பண்ணுறதே இல்லை. 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த ஃபோனில் 5 வாட்டுக்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. வயர்லெஸ்ஸாகவும் நம்மளால ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ண முடியும். Qualcomm Snapdragon 778G+ ப்ராசஸர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. Adreno 642L GPU தான் இதில் வருது. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு 5G ப்ராசஸர் தான். இந்த ஃபோனில் சப்போர்ட் பண்ணுற 5G பேண்ட்ஸோட லிஸ்ட்டை நான் இப்போ ஷோ பண்ணி காட்டுறேன். 8GB 12GBக்கான LPDDR5 RAM டைப் தான் இதில் கொடுத்துருக்காங்க. LPDDR5 RAM டைப் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் ரேஞ்சில் அதிக ஃபோன்ஸ்லையுமே கிடையாதுன்னு தான் சொல்லி ஆகணும். அப்புறமா இந்த ஃபோனில் வர ஸ்டோரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் சின்னதாக ஒரு டவுன்கிரேட் மாதிரி தெரிஞ்சாலும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் இருக்க RAM டைப்பும் ஸ்டோரேஜ் டைப்பும் அப்புறமா இந்த ஃபோனில் இருக்கிற சாஃப்ட்வேரும் க்ளோஸ் டு ஸ்டோக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு இந்த ஃபோனில் கிடைக்குது. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 12 தான் ரன் ஆகுது. நத்திங் வாய்ஸ் தான் இதில் இருக்குது. சாஃப்ட்வேர் சப்போர்ட்டை பற்றி சொல்லணும்னா இந்த ஃபோனில் 3 இயர்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்புறமா 4 இயர்க்கான செக்யூரிட்டி பேச்சஸ் அப்டேட்டும் நமக்கு கிடைக்கும். எவ்ரி 2 மந்த் இந்த ஃபோனில் ஒரு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்புறமா இந்த ஃபோனில் NFC சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் 5.2 தான் இந்த ஃபோனில் வருது. அடுத்து இந்த ஃபோனில் வர கேமரா பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 கேமரா தான் வருது. யூஸ்வலாக எல்லா
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்குமே உதவாத 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸ் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சர் கொடுப்பாங்க. ஆனால் நத்திங் இங்கே 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 50 மெகா பிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா தான் இதில் வருது. இது பார்த்தீங்கன்னா சோனியோட IMX766 சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. f1.8 தான் இதோட அப்பச்சர் வருது. அப்புறமா ஒரு 50 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட GN1 சென்சர் தான் வருது. f2.2 தான் இதோட அப்பச்சர் வருது. 140 டிகிரி தான் இதோட ஃபீல்ட் ஆஃப் வியூ. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX471 சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. f2.4 தான் இதோட அப்பச்சர் வருது. இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோஸ் 30 ஃப்ரேம் பர் செகண்டில் மட்டும்தான் ஷூட் பண்ண முடியும். இந்த ஃபோனோட ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K வீடியோஸ் 30 ஃப்ரேம் பர் செகண்டில் ஷூட் பண்ணலாம். 1080p வீடியோஸ் 60 ஃப்ரேம் பர் செகண்டில் ஷூட் பண்ணலாம். இந்த ஃபோனில் எடுத்த கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸ் இந்த வீடியோ கூட ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபோனோட டெடிகேட்டட் கேமரா ரிவ்யூ நம்ம பண்ணுவோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான கேமரா சாம்பிள்ஸை நம்ம வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலாம். அடுத்து அந்த ஃபோனோட சவுண்ட் ரெக்கார்டிங் குவாலிட்டியை பற்றி சொல்லி ஆகணும். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 3 மைக்ரோஃபோன்ஸ் வருது. இந்த ஃபோனோட டிஃபால்ட் ரெக்கார்டிங் ஆப்ஸில் போனீங்கன்னா டெடிகேட்டட் சவுண்ட் ரெக்கார்டிங் மோட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் சவுண்ட் ரெக்கார்டிங்க்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 ஸ்டோரேஜ் வேரியண்ட்லாம் வருது. 8GB 128GB வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 31,999 ரூபாயும், 8GB 256GB வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 34,999 ரூபாயும், 12GB 256GB வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 37,999 ரூபாய் தான் வருது. இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வருதான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது தான் நான் சொல்லி ஆகணும். ஓவரால் இந்த ஃபோனோட கோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட பேக் சைடு இருக்க அந்த லைட்டு, அப்புறமா வயர்லெஸ் சார்ஜிங்கு, இந்த ஃபோனோட ஓவரால் டிசைனு, இதுக்கெல்லாம் தான் இந்த ஃபோனோட ப்ரைஸோட கோஸ்ட் போயிருக்குது. கரண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கிற ஃபோனை நம்மளால் வாங்க முடியும், இன்க்ளூடிங் சார்ஜர். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா OnePlusோட Nord CE2ங்கிற ஒரு ஃபோன் வாங்கியிருந்தேன். 25,000 ரூபாய் தான் அந்த ஃபோனோட ப்ரைஸு. அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கேஸும் இருந்துச்சு, அப்புறமா ஒரு 65 வாட்டுக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜரும் அந்த பாக்ஸ்லேயே தந்துருந்தாங்க. ஆனால் நத்திங் இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜரும் கிடையாது, கேஸும் கிடையாது. நத்திங்கோட ஒரிஜினல் கேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 1000 ரூபாய் வருது. ஒரிஜினல் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் வருது. இந்த ஃபோனோட ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சசரிஸோட ப்ரைஸும் இன்க்ளூட் பண்ணால் தான் இந்த ஃபோனோட ஆக்சுவல் ப்ரைஸை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அப்படி கால்குலேட் பண்ணும்போது இந்த ஃபோனோட பேஸ் வேரியண்ட் ப்ரைஸ் 34,500 ரூபாய் வருது. இந்த ஃபோனோட பேஸ் வேரியண்ட் 32,000 ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் 2,500 ரூபாய்க்கு நமக்கு இந்த ஃபோனுக்கு தேவையான ஆக்சசரிஸும் வாங்கணும். சப்போஸ் நீங்கள் இந்த ஃபோனோட ஹையர் வேரியண்ட் எடுத்தீங்கன்னா இந்த ஃபோனோட ப்ரைஸ் எங்கேயோ ஏறி போயிடுச்சு, அதுக்கு நீங்கள் ஐஃபோனே வாங்கிக்கலாம். இந்த ஃபோனோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட பேக் சைடு இருக்கிற லைட்டு தான். இந்த லைட் பார்த்தீங்கன்னா யாருமே கவனிக்கிறதே இல்லை. என் ஃபோனில் லைட் இருக்குப்பா, இந்த ஆன் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி காட்டினாங்க, ஓ லைட் இருக்குதா, ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஃபோனை ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை யாருமே நோட்டீஸ் பண்ணுறது கிடையாது. அப்போ இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.